உங்களுக்கு இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை பிடிக்கல, மாறணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க. இப்போ திருவண்ணாமலை போங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டு மேக்ஸிமம் தனியாக போங்க, குடும்பத்தோடு போனாலும் ஓகே போங்க. அங்கே அன்னதானம் எதையுமே பேக்கப்னு எடுத்துகிட்டு போகாதீங்க. காசு பணம் எதுவுமே வேணாம், ஓகேவா? ஒருவேளை ரிட்டன் பஸ்ஸுக்கு மட்டும் வச்சுங்க, எக்ஸ்ட்ராவாக எந்த பணமும் கொண்டு போகாதீங்க. கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே அன்னதானத்தில் சாப்பிட்றீங்க, விஐபி என்ட்ரிலாம் வேண்டாம், டைரக்ட் தரிசனம் ஜெனரல் தரிசனத்தில் போகிறீங்க, சிவபெருமானை பார்க்குறீங்க, வரீங்க, உட்காடுறீங்க. இப்போ உங்களுக்கு பசிக்கும், மீண்டும் போய் அன்னதானத்தில் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு இப்போ டீ குடிக்கணும்னு காசு வேணால் கூட எதுவுமே இல்லை, வெயிட் பண்ணுங்கள், உட்காருங்க. ஏதாவது இந்த யாராவது கொண்டு வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை வாங்கிக்கிங்க. என்னங்க பிச்சை எடுக்க சொல்கிறீங்களா? இல்லை, உங்கள் கர்மாவையே நான் மாற்ற சொல்கிறேன், மாறும். அன்றைக்கி நைட்டு தங்கணும், எங்கே தங்குறது? கோயிலே படுங்க. திரும்ப நான் இன்னொரு இடத்துக்கு போகணும், நடந்தே போங்க, லிஃப்ட்டு கேளுங்க. அப்படி திரும்ப பரவாயில்ல, கொஞ்சம் பெட்ரோல் பங்கு வருது, இல்லை நடந்து வந்தேன், அதனால் பெட்ரோல் பங்கில் நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். ஏன்னா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, எதையுமே கேரி பண்ணாதீங்க. பெட்ரோல் பங்கில் கொஞ்சம் தண்ணி குடிங்க, ரெஃப்ரெஷ் ஆகணும், பாத்ரூம் இருக்கும், நீங்கள் போயிட்டு வாங்க. திரும்ப பெட்ரோல் பங்கில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, மீண்டும் நடந்து போங்க. இப்படியே இதை ரிப்பீட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ், உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ₹1 பாக்கெட்டில் பணம் இல்லாமல் ரோட்டில் அலையணும் அப்படின்னு விதி இருந்தாலோ, இல்லை சாப்பாட்டுக்கு நீங்கள் கையேந்தி தான் நிற்கணுங்கிற ஒரு கர்மா உங்களுக்கு இருந்தாலும், வண்டியில் வாகனங்களை போகிறவனை நீ ஏக்கத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தாலோ, அது எல்லாமே இந்த இடத்துக்கு அடிபட்டு போயிடும். இதை நானே பண்ணியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய ஆரம்ப கால வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா யாருனே தெரியாத ஒரு கோவிலுக்கு போய் நான் அந்த கோவிலில் போய் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு லைனில் நின்று சாப்பிட்டு வந்துடும். இப்போ நான் மேக்ஸிமம் எவ்வளோ இன்டீரியர் போனாலும் யாரோ ஒருத்தங்க 2 பேர் என்னை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க 2 வருடத்துக்கு முன்னவே என்னை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் இப்போது அதான் வெளி மாநிலங்கள் நான் செல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாநிலத்தில் எனக்கு யாருன்னே தெரியாது இல்லையா? அதனால் நான் வெளி மாநிலங்களுக்கு போய் இதே இதை அங்கே பண்ணுறேன். இதையுமே கூட ஒரு ரஜினி அவர்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன். ரஜினி ஒரு தடவை இமயமலைக்கு சென்றிருந்தப்ப அவருடைய கோலத்தை பார்த்து ₹200 அவர் கையில் ஒரு லேடி வச்சுட்டு போயிட்டாங்க. அவர் சும்மா இப்படி வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து பாராட்டுக்கு இவர் பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறாருன்னு போட்டு போயிருக்காங்க. இவர் ஒரு மெகா சூப்பர் ஸ்டார்னு அவருக்கு தெரியல. அவருமே அதை பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அர்ச்சனா அவங்கள ரஜினி அவர்களை வீடியோ எடுத்திருப்பாங்க, அதில் வீடியோவில் அவரே சொல்லியிருக்கிறார். அந்த பணத்தை பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார். இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் ஒன்று நினைக்கலாம் இல்லையா? இது தேவை, வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இங்கே கோயிலெலாம் ஏன் கட்டி வச்சுருக்காங்கன்னா, இதுதான் சார்ஜிங் பாயிண்ட். உன் வாழ்க்கையில் என்ன மாதிரியான கர்மா இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நீ என்ன மூட்டையை தூக்கிட்டு வந்தீங்கிறது இங்கே யாருக்கும் தெரியாது. இப்போ நான் என்ன மாதிரியான ஒரு மூட்டையை சுமந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கையில், நான் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாது, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இதை எங்கே போய் இறக்கி வைக்கிறது அப்படின்னு தெரியாது. பட் இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு ஏன்னா இப்போ எந்த கோயிலுக்கு நம்ம போகணுன்னு நமக்கு தெரியாது. பட் ஏதாவது இப்போ எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா ஏதாவது ஒரு கோவிலில் உங்கள் மூட்டை இறங்கிடும். ரியலி இது நடக்கும். இது நடந்தால் மட்டும்தான் உங்களுடைய வெயிட்டை நீங்கள் தூக்காமல் உங்கள் கர்மாவை கடவுள்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை லகுவாக மாறும். இப்பொழுது நீங்கள் முன்னேறுவதற்கான அனைத்து கதவுகளும் திறக்கும். இப்போ நீங்கள் உழைச்சிங்கன்னா 100க்கு 1000% உங்களுக்கு ரிசல்ட் வரும். பிரபஞ்சத்திலிருந்து பணம் வரும். இந்த மொத்த வாழ்க்கையும் மாறும். இது நடக்கும். எனக்கு இது நடந்துச்சு, மிகப்பெரிய ரிசல்ட். இதை உங்களுக்கு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய பற்று இருக்கணும். நான் கோயிலுக்கு போகணும், கடவுளுக்கு பெரிய மாலையாக வாங்கி போடணும், பெரிய பாலாபிஷேகம் பண்ணணும், 1008 தேங்காய் உடைக்கணும், அப்படிலாம் உடைச்சா கடவுள் என் வாழ்க்கையை மாற்றுவார். இது வழிபாடு. என் கர்மாவை மாற்றாமல் நான் மாறாமல் இங்கே எதுவுமே இங்கே மாறாது. ரெண்டுமே மாறணும். என்னை நான் மாற்றிக்கணும். அதுதான் கேளக்கியருக்கு முன் கேளக்கியருக்கு பின். அதுக்கு முன்னாடி ஒரு அசோக் இருந்தார் இல்லையா, அந்த அசோக்கோட கேரக்டர்லாம் மூட்டை கட்டி தூக்கி கடலில் போட்டுடணும். இப்போ புதுசாக ஒரு அசோக் இருக்கார் இல்லையா, இவர் மட்டும்தான் வெளியே தெரியணும். அந்த பழைய அசோகா எந்த சூழ்நிலையுமே வெளியே வந்துடக்கூடாது. இதுதான் நான் என்னை மாற்றிக்கிட்டதை. இப்போ நான் என்னை மாற்றிக்கிட்டனால என் வாழ்க்கை தன்னை போல் மாறும். இதுக்கு முன்னாடி இதே வார்த்தையை இப்போ ஒருத்தவங்க ஆர்கியூ நடக்குதுன்னு வச்சுங்க, இந்த ஆர்கியூவை பழைய அசோக்கிட்ட பேசியிருந்தால் நடக்கிறது வேறு. பட் இந்த புது அசோக்கிட்ட பேசுகிறப்ப, சாரிங்க நான் மன்னிச்சிருங்க, ஒருவேளை என் சைடு தப்பாக இருந்தும் நான் திருத்திக்கிறேன், நான் உங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுத்துட்றேன். எஸ், நாம் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு இந்த ஈகோ, இந்த உள்ளே இருக்கிற ஆள் வெளியே வரக்கூடாது. இது நீங்கள் இப்படி மாறினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் மாறல, அவனை நான் போய் இப்போ பழி வாங்க போகிறேன், நான் யாருன்னு அவனுக்கு காட்டிட்டு வந்துடுறேன், கடவுள் யாருன்னு அப்புறம் உனக்கு காட்டுவார். நீ மாறாமல் இங்கே உன் வாழ்க்கையில் ஒன்றும் மாறாது. அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாற வேண்டியது நீ.
டெய்லி சப்பாத்தியே சாப்பிட்றீங்க அப்படின்னாலே, உங்கள் உணவை மாற்றிட்டிங்கனாலே இந்த உடம்பு மாறும் தானே. இதில் இந்த உணவை டெய்லி சப்பாத்தியே சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரிவெஞ்ச் அடுத்த நாள் காலையிலே வரும். ஆமாம் தானே. சாதாரண ஒரு உணவை மாற்றினீங்கனாலே ஒரு ரியாக்ஷன் உங்களுக்குள்ளே நடக்கிறப்ப, உங்கள் கேரக்டரை மாற்றுறப்ப எப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்காமல் இருக்கும்? கம்பல்சரி நடக்கும். அதுதான் உங்களுக்கான மாற்றம். நீங்கள் உங்களை எதுவுமே மாற்றிக்காமல் கடவுளை முட்டி மோதி பிடிச்சி உலுக்கி ஒன்றும் நடக்காது. உங்களை மாற்றிக்கிங்க, தன்னை போல இங்கே எல்லாமே மாறும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் பாக்கெட்டில் காசு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னா ஜிபேயில் வச்சுக்கோங்க. ஒரு பர்ஸு இல்லை பர்ஸு கூட வேண்டாம், ஒரு பேக் மாதிரி வச்சு அது பேக்கில் வச்சுக்கோங்க. இப்போ எப்போவுமே ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல வெளியே பார்த்தீங்கன்னாலும் எங்கள்கிட்ட பாக்கெட்டில் ₹1 கூட இருக்காது. இப்படி தான் நான் வெளியே போவேன் வருவேன். ஏன்னா எனக்கே தெரியும், நான் கையில் பணம் வச்சுருந்தா செலவு பண்ணிடுறேன். நான் அந்த மாதிரியான ஆள். அதனால நான் பக்கத்தில் ஒரு ஆள் வச்சுருப்பேன், ஒரு பேக் வச்சுருப்பேன். அந்த ஆள் இருக்குன்னா சில சமயம் என் ஒய்ஃப்ட்ட தான் கேட்பேன், இவ்வளோ வேணும் எனக்கு பணம் அப்படின்னு கேட்பேன். அவங்க கொடுப்பாங்க, அதை தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். சில சமயம் தர்மம் கேட்குறவங்கள்ட்ட கூட ஒன்றுமே இருக்காது. எங்கிட்ட காசு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, வேணால் காருக்கு அப்படியோ ஒன்றும் கண்டுக்காமல் போயிடுவேன். இல்லையா, இல்லை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு நினச்சுன்னா கார் வரைக்கும் வரியா அப்படின்னு கேட்பேன். கார் வரைக்கும் வந்தாங்கன்னா காரில் இருந்து எடுத்து நான் கொடுத்துருவேன். இப்படி தான் நான் பண்ணுவேனே இல்லையா, இந்த பணத்தை நான் கேரி பண்ணினதே இல்லை. எங்கே போனாலும் சரி, கோயிலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா தட்டில் காசு போடுவோம் இல்லையா, அந்த காசு மட்டும் இங்கே வச்சுருவேன். அவ்வளோதான். இந்த மடிச்சு விட்டு இங்கே வச்சுருப்பேன். இந்த ₹100 மட்டும் எடுத்து தட்டில் போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். அதுவும் ₹100 மட்டும்தான் இங்கே வச்சுருப்பேன். அந்த தட்டில் எவ்வளோ போடணும்னு வெளியவே முடிவு பண்ணிடுவேன். அந்த பணத்தை மட்டும் எடுத்துடுவேன். மற்றபடி வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் கடவுள் என்ன அப்படின்னா, நான் பசியில் இருந்தேன்னா அந்த கோயிலுக்குள்ளே போனோன்னா எனக்கு ஒரு பிரசாதம் கிடைக்கும். ஒரு கோவிலில் நான் பசியோடு உள்ளே போகிறேன். அந்த கோயிலில் என்னை தவிர யாருமே இல்லை. ஐயரையே ரொம்ப நேரம் கழித்து தேடி தான் அங்கே இருக்கிற ஐயரை கண்டுபிடிச்சேன். யாருமே இல்லை, பட் எனக்கு பசி. அந்த கோயில் அப்போ தான் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எனக்கு ஒரு என்னென்னா, இத்தனை நாளாக இங்கே எனக்கு பசினா அந்த கோயிலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசாதம் கிடச்சிடும். இந்த கோயிலில் ஆளே இல்லை. இங்கே எப்படி நமக்கு என்ன கிடைக்கும்? பசியெல்லாம் வேறு இருக்கிறமே. ரிட்டன் நான் கீழே போனோன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். சரி பார்த்துக்கலாம், 1.5 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி உடனே சாமி கும்பிட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு 10 நிமிஷம் மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சுண்டல் இருக்குது நான் தரேன் அப்படிங்கிறாரு. சுண்டல் கொடுத்தாரு, ஒரு தண்ணியில் கொடுத்தாரு. ஓகே, அது அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிக்கணும், இருங்க கொஞ்சம் தேங்காய் உடச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சி கொடுத்தாரு. 1/2 மூடி தேங்காய் சாப்பிட்டேன். அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில். அங்கே யாருமே இல்லை, அது ரெனோவேட் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லை. இங்கெல்லாம் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காதுன்னா நீங்கள் சாப்பாடே எதிர்பார்க்காதீங்க. பட் உனக்காக என்னமோ ஒன்று இந்த பிரபஞ்சம் கடவுள் தயார் பண்ணி வச்சுருக்கிறார். எனக்கு அப்படி நடக்குது. இதை மாதிரி நிறைய சம்பவங்கள் நீங்கள் சரியாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களை சரியாக காப்பாற்றும், உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணும், உங்களுக்கு தேவையான நேரத்தில் கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். கேளைக்கர் சித்தர் நமோ நமக.